வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பான் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பான் கார்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 3 வகையா நமக்கான பான் கார்டு நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூடி அப்படின்ற கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி மூலமாக பான் கார்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் NSDL அப்படின்ற கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி மூலமாக நமக்கான பான் கார்டு வாங்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தா கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். இந்த 2 கம்பெனி மூலமாக மட்டும்தான் நம்மளால பான் கார்டு அப்ளை பண்ணி வாங்க முடியும், வேற எதுலையுமே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் 3ஆவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னமான ஆப்ஷன்னா, மத்திய அரசோட இன்கம் டாக்ஸ் வெப்சைட் இருக்கு பாருங்க, அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இன்ஸ்டன்டா உங்களுக்கான பான் கார்டை ஃப்ரீயாவே நீங்களே அப்ளை பண்ணி வாங்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்டன்ட் பான் கார்டு ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி வாங்க பாருங்க. மற்ற டைம்ல நீங்க இந்த 2 கம்பெனி இருக்கு பாருங்க, யூடி மற்றும் NSDL, ஏதாச்சும் ஒரு வெப்சைட் மூலமாக உங்களுக்கான பான் கார்டு அப்ளை பண்ணி வாங்க பாருங்க. அதான் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான பான் கார்டா வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பான் கார்ட்லயே வந்து பார்த்தா 3 வகையா அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து EKYC மெத்தட், அதாவது ஆதார் பேஸ்டு மூலமாக உங்களுக்கான பான் கார்டு அப்ளை பண்ணலாம். EKYC பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்கா ஆதார்ல இருந்து அதுவும் வந்து எடுத்துக்கும். உங்க நேமா இருக்கட்டும், ஃபாதர் நேமா இருக்கட்டும், அட்ரஸா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், உங்க போட்டோவா இருக்கட்டும், எல்லாமே ஆதார்ல இருந்து அதுவும் எடுத்துக்கணும். எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. பட் EKYC மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்தா ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா மட்டும்தான் EKYC மூலமா நீங்க ட்ரை பண்ணி இன்ஸ்டன்டா பான் கார்டு வாங்க பாருங்க. ஏன்னா EKYC மூலம் பண்ண சில உங்களுக்கான சிக்னேச்சர் எல்லாம் வராது. ஸோ EKYC அவாய்ட் பண்ணிக்கோங்க, எமர்ஜென்சியா தான் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இசைன் அப்படின்ற மெத்தட் இருக்கு. இசைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்களே தான் வந்து ஃபில் பண்ணுவீங்க. ஸோ பெயர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே நீங்களே ஃபில் பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸும் நீங்களே அப்லோட் பண்ணுவீங்க. அதில் சிக்னேச்சர், போட்டோ எல்லாமே கண்டிப்பா வரும். ஸோ அதிகபட்சமாக மேக்ஸிமம் இசைன் மெத்தட் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க. முழுக்க ஆன்லைன் தான், எதுவுமே ஆஃப்லைன் கிடையாது. இசைன் மெத்தட்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பான் கார்டை தாராளமா நீங்க வந்து பெற்றுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து 3ஆவதாக பிசிக்கல் மெத்தட் கொடுத்திருக்காங்க. பிசிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமாக எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. பட் நீங்க வந்து பார்த்தா டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ற அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க வச்சு அதை அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் மூலமாக அனுப்பினீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான பான் கார்டு வந்து வழங்குவாங்க. ஸோ பிசிக்கல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள் வேலையா இருக்கும். ஆன்லைன்ல நீங்க என்ட்ரி பண்ணும், கொரியரும் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ டபுள் என்ட்ரின்றதால இசைன் மெத்தட் தான் வந்து பார்த்தா ஒரு பெஸ்டான மெத்தட்னா சொல்லலாம். அதையே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ பான் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேம் என்டர் பண்ண சார் ரொம்ப வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது உங்க ஆதார் கார்டுல இனிஷியல் இருக்கு, அதாவது இனிஷியல் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எப்படி என்டர் பண்ணனா, ஃபர்ஸ்ட் நேம்ல உங்க ஃபாதர் நேமையும் லாஸ்ட் நேம்ல உங்க நேமையும் கொடுத்துக்கோங்க. வித்தவுட் இனிஷியலோட கொடுக்கணும். ஸோ ஆதார் கார்டுல இனிஷியல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களால பான் கார்டுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இனிஷியல் கொடுக்க முடியாது செப்பரேட்டா, ஏன்னா அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆதார் கார்டுல இனிஷியல் இருக்கு அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் நேம் ஆதார்ல இருக்க மாதிரி உங்க ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் உங்க நேம் கொடுத்துக்கோங்க வித்தவுட் இனிஷியலோட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸோ ஆதார் கார்டுல அந்த பான் கார்டுல உங்களுக்கு பெயர் எப்படி வேணும் கேட்கும். அதுல வந்து ஆஸ் பர் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தா ஆதார்ல இருக்க மாதிரி இருந்தா மட்டும்தான் பான் மற்றும் ஆதார் வந்து மேட்ச் ஆகும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிஷியல் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் நேம்ல ஃபாதர் நேமையும் லாஸ்ட் நேம்ல உங்க நேமையும் கொடுத்துட்டு அப்படியே ஃபில் பண்ண பாருங்க. இல்ல என்னுடைய ஆதார் கார்டுல இனிஷியல் இல்லைன்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் நேம்ல போயிட்டு உங்க ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. நீங்க ஃபாதர் நேம்ல என்டர் பண்ண தேவையில்ல. இனிஷியல் இருக்கவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் நேம்ல போயிட்டு ஃபாதர் நேம் கொடுத்து லாஸ்ட் நேம்ல உங்க நேம் என்டர் பண்ணுங்க. ஓகே, சோ இதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். சோ இப்போ நம்ம NSDL வெப்சைட் மூலமாக எப்படி பான் கார்டு அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். NSDL கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் இதுதான். ஓகே, இந்த வெப்சைட்ல அப்படியே கீழே வந்தா அப்ளைன்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் உங்களுக்கான பான் கார்டை நீங்க அப்ளை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க அப்படியே கீழே வந்தா அப்ளிகேஷன் டைப் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தா புதுசா பான் கார்டு அப்ளை பண்றவங்க
நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் ஃபார்ம் 98 இருக்கு பாருங்க, அதை கொடுத்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஆல்ரெடி பேன் கார்டு இருக்கு, நான் கரெக்ஷன்ஸ் பண்ண போறேன், என்னோட பேன் கார்டு ரீபிரிண்ட் பண்ண போனா மூணாவது ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். சோ இப்போ நம்ம புதிய பேன் கார்டு அப்ளை பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க, நீங்க வந்து பார்த்தா பொதுமக்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே நீங்க வந்து கிளிக் பண்ண தேவையில்ல, இண்டிவிஜுவல் வந்து செட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ். டைட்டில் கேட்டிருக்காங்க, ஆண்களா இருக்கீங்கன்னா ஸ்ரீ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திருமணமான பெண்களா இருக்கீங்கன்னா எஸ்எம்டி கொடுங்க, திருமணம் ஆகாத பெண்களா இருக்கீங்கன்னா குமாரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அனைத்து ஆண்களுமே ஸ்ரீ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நேம் கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேஜ்னே சொல்லலாம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டுல இனிஷியல் இல்லாம இருக்கு அப்படின்னா டைரக்டா லாஸ்ட் நேம்ல போயிட்டு உங்க நேமை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் எதையுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ ஆதார் இனிஷியல் இல்லாம இருக்கு, இனிஷியலே இல்லைன்றவங்க லாஸ்ட் நேம்ல போயிட்டு உங்க நேமை மட்டும் கொடுத்துட்டு வேற எதுவுமே நீங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஒருவேளை ஆதார் கார்டு இனிஷியல் இருக்கு அப்படின்னா உங்களால இனிஷியல் வந்து ஆட் பண்ண முடியாது, எரர் தான் வந்து காமிக்கும். அந்த டைம்ல லாஸ்ட் நேம்ல போயிட்டு உங்க நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க, இனிஷியல் இல்லாம. ஏன்னா இனிஷியல் போட்டா கண்டிப்பா எரர் ஷோ ஆகும். லாஸ்ட் நேம்ல உங்க நேம் மட்டும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல ஆதார்ல இருக்க மாதிரி உங்க பேரை கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல உங்க அப்பா பேரும், லாஸ்ட் நேம்ல உங்க பேரை மட்டும் நீங்க கொடுத்துக்கோங்க, இனிஷியல் இருக்கவங்க மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பா ஆதார் கார்டு எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அதே மாதிரி நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மாத்தி கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஆதார் கார்டுல இருக்க மாதிரி கரெக்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மெயில் கொடுத்தா போதுமானது, ஆதார்ல இருக்க மெயில் இருந்தா அவசியம் இல்ல. சோ மெயில் ஐடி கரெக்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. சோ இதுல போயிட்டு உங்க கிட்ட இருக்க மொபைல் நம்பர் என்டர் பண்ண பாருங்க. அதிகபட்சமாக ஆதார்ல இருக்க மொபைல் நம்பரே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸை நீங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் டிக் மார்க் காமிக்கும். இப்போ நீங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கான டோக்கன் வந்து பார்த்தா ஜெனரேட் ஆயிடுச்சு பாருங்க. சோ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டோக்கன் ஜெனரேட் பண்ணிச்சு, அந்த டோக்கன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயிலுக்கும் எஸ்எம்எஸ்ஸும் கண்டிப்பா டோக்கன் நம்பர் அனுப்பியிருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பரை வச்சு 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கான அந்த பேன் கார்டு நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். 30 நாட்கள் ஆகி நீங்க பேன் கார்டு கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தா எக்ஸ்பயர் ஆயிடும், திரும்ப நீங்க புதுசா டோக்கன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ நீங்க என்னமான மெத்தட் மூலமாக உங்களுக்கான பேன் கார்டு அப்ளை பண்ண போறீங்க. 3 மெத்தட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்மிட் டிஜிட்டலி த்ரூ இகேஒய்சி மற்றும் இசைன் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. இது முழுக்க இகேஒய்சிக்கான ப்ராசஸா வந்து அறிவிச்சிருக்காங்க. இகேஒய்சி ப்ராசஸ்க்கு கண்டிப்பா உங்ககிட்ட ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கணும். இகேஒய்சி மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்க ஃபுல் நேமா இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தா இருக்கட்டும், ஜெண்டரா இருக்கட்டும், எல்லாமே ஆஸ் பர் ஆதார் பேஸ் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். உங்களுடைய போட்டோல இருந்து எல்லாமே இகேஒய்சி மெத்தட் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து எடுத்துக்கும். எல்லாமே ஆஸ் பர் ஆதார் பேட் தான் எடுத்துக்கும். சோ அதான் வந்து இகேஒய்சி மெத்தட். சோ எமர்ஜென்சியா இருக்குன்னா மட்டும் இகேஒய்சி மெத்தட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் செகண்டா வந்து submitted scanned images through eSign மெத்தட் கொடுத்திருக்காங்க. eSign மெத்தட பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்மே மேனுவலா நீங்களே வந்து ஃபில் பண்ணுவீங்க. உங்களுக்கான எல்லா போட்டோ சிக்னேச்சர் நீங்களே தான் அப்லோட் வந்து பண்ணுவீங்க. எல்லாமே நீங்களே தான் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ eSign மெத்தட் தான் பெட்டரான ஆப்ஷன். சோ அதையே நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் பிசிக்கலி அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி எல்லா அப்ளிகேஷனுமே ஃபில் பண்ணிட்டு ஃபைனலா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதை நீங்க பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு மேலே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு நீங்க கொரியர் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேன் கார்டு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம பார்க்க போறது செகண்டா இருக்கு பாருங்க, சப்மிட் ஸ்கேனட் இமேஜஸ் த்ரூ eSign. அந்த ஆப்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்கான ப்ராசஸ். சோ நீங்க செகண்டா இருக்க பாருங்க eSign மெத்தட், அதே நீங்க ட்ரை பண்ண பாருங்க. சோ செகண்ட் ஆப்ஷன் தான் பெட்டரா இருக்கும். ஓகே, சோ இப்போ நீங்க அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் பேன் கார்டு, சோ பேன் கார்டு வேணுமான்னு கேட்டிருக்காங்க. சோ நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பா நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தா மட்டும் தான் கையில உங்களுக்கான பேன் கார்டு வந்து சேரும். சோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் மெத்தடுக்கு 107 ரூபாய் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இகேஒய்சி மெத்தடுக்கு 101 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதார் நம்பர், அதாவது கடைசி 4 டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கு பாருங்க, அதை மட்டும் என்டர் பண்ண சொல்றாங்க. லாஸ்ட் 4 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை மட்டும் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேம் ஆஸ் பர் ஆதார், உங்க நேம் வந்து ஆதார் கார்டு எப்படி இருக்கோ எக்ஸாக்டா அதே மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு லெட்டரோ ஒரு ஸ்பேஸ் கூட மாறக்கூடாது. ஆஸ் பர் ஆதார் படி எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க ஃபுல் கொடுங்க. வித் இனிஷியலோட இருந்தா இனிஷியலோட நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே,
கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப நேம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்க முன்னாடியே வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நேம் தட் யூ லைக் டு பிரிண்ட், அதாவது உங்க பேன் கார்டில் உங்க நேம் எப்படி வேணுமோ இதுல ஆதார் கார்டில் எப்படி இருக்கு, இனிஷியல் இருக்குன்னா இனிஷியலோட நீங்க கொடுத்துக்கோங்க, இனிஷியல் இல்லாம கொடுத்துக்கோங்க. ஸோ உங்க பேன் கார்டில் உங்க நேம் எப்படி வரணுமோ அதை நீங்க ஆதார்ல இருக்க மாதிரி எக்ஸாக்டா நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜெண்டரை கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, வேற நேம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ் கொடுத்து எந்த மாதிரி நேம்னு ஃபில் பண்ணுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றவங்க சிம்பிளா நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்க மதர் மட்டும் இருக்காங்க, ஃபாதர் இல்ல அப்படின்றவங்க நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்க மதர் நாம நீங்க பான் கார்டில் வந்து பார்த்தா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை இல்ல மதரும் இருக்காங்க ஃபாதரும் இருக்காங்க அப்படின்றவங்க நீங்க நோ செட் பண்ணி ஃபாதர் நேமே நீங்க வந்து பார்த்தா கொடுக்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சிங்கிள் மதர் மட்டும் இருக்கவங்க நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, எல்லாமே இருக்கவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்க கணவர் இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க ஃபாதர் நேம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் மதர் நேம் வந்து ஆப்ஷன் தான், இருந்தா கொடுங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பான் கார்டில் மதர் நேம் வேணுமா ஃபாதர் நேம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஃபாதர் நேம் வேணும் அப்படின்றது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. இந்த பேஜ் வந்து பார்த்தா சேவ் ஆயிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஓகே, இல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருக்காங்க. நீங்க என்னமான இன்கம் உங்களுக்கு வருது, ஸோ சேலரி மூலமா வாங்கலாம், இல்ல பிசினஸ் மூலமா பண்றீங்களா, இல்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கா, இல்ல வந்து பார்த்தா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸா, கேபிட்டல் கெயினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க 18க்குள்ள இருக்கீங்க, நோ இன்கம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல இருக்கவங்க என்னமான சோர்ஸ் உங்களுக்கு இன்கம் இருக்கோ அதுக்கான ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு ரெசிடென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்க கொடுத்தவல ரெசிடென்ஸ் மட்டும் நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அது கீழே அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, வில்லேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் என்ன, போஸ்ட் ஆபீஸ் நேம் என்ன அப்படின்றத நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காலமுக்கும் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணா போதுமானது. ஸோ என்டர் பண்ணிட்டு அது கீழே தாலுக் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க தாலுக் என்னன்றதை ஃபில் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கண்ட்ரி நேம் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செட் பண்ணி அதை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு கொடுத்துருக்காங்க. ஜிப் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்டர் பண்ண தேவை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்தவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபில் பண்ண பாருங்க, ரெசிடென்ஸ் அட்ரஸே போதுமானது, ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்க வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் டெலிஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்லேயே நீங்க வந்து ஃபில் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது கண்ட்ரி கோடு கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு ஸோ நீங்க +91 அப்படின்னு ஆப்ஷன் டைப் பண்ணலாம், இல்ல இந்தியா அப்படின்னு நீங்க டைப் பண்ணா போதுமானது, அதை நீங்க மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பர் மெயிலி ஆட்டோமேட்டிக்கா அப்பயே நம்ம அக்கௌண்ட்லேயே கொடுத்தாச்சு. ஓகே, அது கீழே ரெப்ரசன்டேட்டிவ் அசஸஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து 18 வயசுக்குள்ள இருக்கவங்க பேன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க எஸ் கொடுத்து இதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் என்னன்றத ஃபாதரோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ரெப்ரசன்டேட்டிவா கண்டிப்பா நீங்க ஃபாதரை போடுற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்து உங்க ஃபாதர் இன்ஃபர்மேஷன், ஸோ ஃபாதர் நேம் என்ன, ஃபாதருக்கான அட்ரஸ் என்ன, எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க ஆட் பண்ண அவசியம் இல்லை, வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேறன்றவங்க சிம்பிளா நீங்க நோ கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 வயசுக்குள்ள இருக்கவங்க கண்டிப்பா நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக ஏஓ கோட் வந்து கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பின்கோடுக்கு ஏற்ற மாதிரி ஏஓ கோட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இல்ல ஏஓ கோட் காமிக்காதவங்க நீங்களே வந்து பார்த்தா சர்ச் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்க ஸ்டேட் என்ன, உங்க சிட்டி என்ன, ஏரியா நேம் கொடுத்துட்டு ஃபெச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்க ஏரியாக்கான ஏஓ கோட் என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதன் மூலமாக நீங்க மேல ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிகபட்சமாக நீங்க முன்னாடி கொடுத்த பின்கோட் அடிப்பில் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தா பெரிய பெரிய சிட்டியா இருக்கவங்க மட்டும் நீங்க அந்த சிட்டி ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஏரியா நேம் நீங்க வந்து சர்ச் பண்ணி ஃபெச் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏஓ கோட் என்னது கீழே ஓப்பன் ஆகும். அது நீங்க கிளிக் பண்ணா மேல உங்களுக்கு ஏஓ கோட் வந்து செலக்ட் ஆயிடும். ஓகே, ஸோ கரெக்டா கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஏஓ கோட் அதிகபட்சமாக ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க மட்டும் நீங்க சர்ச் பண்ணி ஃபெச் பண்ணி எடுக்க பாருங்க. ஓகே, இப்போ நீங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க பான் கார்டு அப்ளை பண்றதுக்கு 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஐடென்டிக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஆதார் கார்டில் மூணுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அட்ரஸும் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்குன்னா மூணுத்துக்குமே நீங்கள் ஆதார் கார்டை வைக்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மிஸ்மேட்சாக இருக்கவங்க மட்டும் வேற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, மூணுத்துக்குமே ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கவங்க மூணுத்தையுமே ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. ஓகே, அது கீழே ஸோ நீங்கள் இம்செல்ஃபா ஏர்செல்ஃபான்னு கேட்டிருக்காங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு இம்செல் ஹெல்ப்செல்லே கொடுத்துக்கோங்க. 18 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஊர் நேம் என்னன்றதை நீங்கள் பிளேஸாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா போட்டோ மற்றும் சிக்னேச்சர்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா அப்லோட் ஆக மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ காரணத்தை புரிஞ்சுக்கோங்க. போட்டோ பொறுத்த வரைக்கும் 200 டிபி கண்டிப்பா 200 டிபி அளவுக்கு தான் இருக்கும். அந்த டிபி கன்வெர்ட்ல போயிட்டு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டிபி கன்வெர்ட் பண்ணவே கன்வெர்ட் ஆயிடும். 200 டிபி இருக்கணும். அதே மாதிரி சைஸை பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ரீசைஸ் பண்ண பாருங்க. ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துக்கோங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 200 டிபி இருக்கணும், 50 கேபிக்குள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டோ மற்றும் சிக்னேச்சரை கொடுத்து அப்லோட் பண்ணா உங்களுக்கான போட்டோ சிக்னேச்சர் அப்லோட் வந்து ஆயிடும். ஓகே, அடுத்த கட்டமாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம 3 டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஐடென்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் மற்றும் டேட் ஆஃப் பர்த்துக்கு 3 ப்ரூஃப் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு மட்டுமே கொடுத்தவங்க ஜஸ்ட் ஒரே டாக்குமெண்ட்ஸா ஆதார் கார்டு மட்டுமே நீங்க வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தா 200 டிபி அளவுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல 300 கேபிக்குள்ள உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரி 200 டிபி இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். 300 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்ல சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி 3 டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுத்தீரோ அந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, மூணுத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி அப்லோட் ஆயிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே அதை மட்டும் நீங்க என்டர் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்குன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சோ லாஸ்டா கொடுத்திருக்காங்க பாருங்க ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டெஸ்க்னு, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு 106 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் 107 ரூபாய். ஐ அக்ரி கொடுத்து மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ற பேஜுக்கு வந்து போகும். சோ இதுல வந்து பார்த்தா பே கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதிகபட்சமாக நெட் பேங்கிங் ட்ரை பண்ண பாருங்க. அதுதான் பேமெண்ட் எரர் ஆகாம இருக்கும். நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க, கிரெடிட் கார்டு கொடுத்திருக்காங்க, QR கோட் கொடுத்திருக்காங்க. சோ பேமெண்ட் மெத்தட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, சோ ஒன்ஸ் வந்து பார்த்தா பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அடி கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தா ஆதென்டிகேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பிஆர் அனபிள் டு அப்படின்ற மாதிரி காமிச்சிச்சுன்னா நீங்க ஆதார் பேஸ்ல உங்களுடைய பேன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா ராங்கா இருக்கணும். நீங்க நேம் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆதார் மூலமா மேட்ச் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கவங்க கரெக்டா கொடுத்துக்கோங்க. பிஆர் அனபிள்னு காமிச்சிச்சுன்னா ஸோ மேட்ச் ஆகலாம் அர்த்தம், நீங்க திரும்ப கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டா இந்த மாதிரி வந்தவங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இகேவிசி பண்ற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க ஓடிபி ஜெனரேஷன், அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஓடிபி நீங்க ஜெனரேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓடிபி ஜெனரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு லோட் ஆயிட்டு இந்த மாதிரி தான் நீங்க ஆதார்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணிக்கணும் அதுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓடிபி டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தா சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆயிடுத்து அடுத்த கட்டமாக உங்களுக்கான இசைன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல போயிட்டு கண்டினியூ வித் இசைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட்லயே வந்து பார்த்தா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, டிக் பண்ணிட்டு இதுல உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. சோ 12 டிஜிட்கான ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சென்ட் ஓடிபின்னு, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ இசைன் பண்றதுக்கு திரும்ப உங்க ஆதார்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஸோ உங்களுக்கான இசைன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கான பேன் கார்டும் அப்ளை வந்து பண்ணியாச்சு. அதுக்கான பேன் கார்டுக்கான பிடிஎஃப் வேணுன்றவங்க ஸோ பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் உங்க டேட் ஆஃப் பர்த் தான். ஸ்லாஷ் போடாத ஃபுல்லா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் அப்படியே நீங்க பாஸ்வேர்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ப்ரிவியூ பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ண சொல்றாங்க. உங்க டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லா அப்படியே டைப் பண்ணுங்க. ஸ்லாஷ் வைக்காம ஐஃபன் போடாத கொடுத்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த பிடிஎஃப் காப்பி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, சோ இதான் உங்களுக்கான பிடிஎஃப் காப்பி. இத மேல கொடுத்திருக்காங்க பாருங்க அக்னாலஜ்மென்ட் நம்பர்னு. அதுதான் உங்களுக்கான அக்னாலஜ்மென்ட் நம்பர். சோ நீங்க என்னமான அப்லோட் பண்ணிருக்கீங்க எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்து மேல கொடுத்திருக்காங்க அக்னாலஜ்மென்ட் நம்பர். அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கான நம்பரா இருக்கும். அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்க ஈஸியா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான பான் கார்டு நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நீங்க டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து உங்களுக்கான அந்த பிடிஎஃப் காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு மேபி யூஸ் ஆகலாம். ஓகே, சோ தெளிவா இந்த மாதிரி அப்ளை பண்ணவே உங்களுக்கு கரெக்டா இசைன் மெத்தட் மூலமாக நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டாவே உங்களுக்கான பான் கார்டு நீங்க அப்ளை பண்றதா அர்த்தம். ஓகே, சோ இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு இங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அகைன் ஹோம் பேஜ் போயிட்டு இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க லோ யுவர் ஸ்டேட்டஸ்னு. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல அப்ளிகேஷன் டேப்ல போயிட்டு நியூ பான் கார்டு செட் பண்ணிட்டு அது கீழே அக்னாலஜ்மென்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க. வந்திருக்க நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த அக்னாலஜ்மென்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ கேப்சா கூட நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஓபன் ஆகும். யுவர் பேன் கார்டு ஹஸ் பின் டெலிவர்ட் ஆன் அந்த தேதி கொடுத்துறாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் உங்களுக்கான பேன் கார்டு அனுப்புறாங்க. கொரியர் மூலமாக அதுக்கான ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு உங்களுக்கான ட்ராக்கிங் நம்பர் வச்சு உங்க பேன் கார்டு எங்க இருக்குன்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான பேன் கார்டு டெலிவரி வந்துச்சுனாவே பேன் கார்டு அனுப்பிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க போயிட்டு ஸோ உங்க அட்ரஸ் கண்டிப்பா பேன் கார்டு கொரியர் அனுப்பிடுவாங்க. கீழே அதுக்கான பேன் கார்டு நம்பரும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம பேன் கார்டு அனுப்பிட்டாங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கும் நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கும் இந்த மாதிரி பேன் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கான எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. சோ பேன் கார்டு நீங்க வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 அல்லது 4 டேஸுக்குள்ள உங்களுக்கு மெயில் மூலமாக இ பேன் கார்டு அனுப்பிடுவாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஃபர்தர் ப்ராசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இ பேன் கார்டு வந்து பார்த்தா அதிகபட்சமாக 3 to 4 டேஸுக்குள்ள உங்களுக்கான இ பேன் கார்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய கைக்கு பேன் கார்டு எப்ப கிடைச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தா 6 டேஸ் அதான் அப்ளை பண்ணி 6வது நாள் எனக்கான பேன் கார்டு வந்துருச்சு. ஸோ அதிகபட்சமாக மேக்ஸிமம் வந்து பார்த்தா 1 வீக்ல இருந்து 15 நாட்களுக்குள்ள உங்க கைக்கு வந்து பேன் கார்டு அனுப்பிடுவாங்க. ஸோ வராம இருக்குன்னா நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணல மிஸ்டேக் பண்ணிக்கினா உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. இதே மாதிரி ஸ்டேட்டஸ் செக் பண்ணா ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா நீங்க திரும்ப என்னமா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்றாங்களோ சேம் இதே மாதிரி ஸ்டேட்டஸ்லயே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணினா திரும்ப உங்களுக்கான பேன் கார்டு வந்து ஜெனரேட் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ நீங்க ஸ்டேட்டஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டது கிடையாது. ஸ்டேட்டஸ் கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் ஸோ ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கா இல்ல வந்து பார்த்தா ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இசைன் மூலமாக பேன் கார்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து பாருங்க சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்ளை பண்றது. ஸோ சரியான முறையில் உங்க நேமை மட்டும் கரெக்டா கொடுக்க பாருங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ல ஃபாதர் நேமையும் லாஸ்ட் நேம்ல உங்க நேமையும் கொடுத்துட்டு நேம் ஆன் த பேன் கார்டு எப்படி நேம் வேணுமோ அதுல ஆஸ் பர் ஆதார் படி உங்க நேம் கொடுத்தாவே போதுமானது. ஸோ கரெக்டா வந்து பார்த்தா லிங்க் ஆகிக்கும் பேன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியான மாதிரி தான் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பேன் கார்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். பேன் கார்டு தொலைஞ்சவங்க ரீபிரிண்ட் எப்படி அப்ளை பண்ண நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து பேன் கார்டு தொலைஞ்சு போனவங்க அதை வச்சு நீங்க ரீபிரிண்ட்டுக்கு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் பேன் கார்டு சம்பந்தப்பட்ட வீடியோ வேணுன்றவங்க மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது குறித்து நான் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். சோ அதே மாதிரி நீங்க வந்து மைனர் பேன் கார்டா இருக்கீங்கனாலும் இதே மெத்தட் மூலமாக நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். எந்த மாற்றமும் வந்து கிடையாது. சோ இதான் உங்களுக்கு போட்டோ மட்டும் வராது. போட்டோக்கு நேரா மைனர் வந்துடும். அதான் விஷயம். வேற எந்த மாற்றமுமே வந்து கிடையாது. சோ மைனர் பேன் கார்டும் இதே மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.